வணக்கம் மக்களே. ஹாரி ப்ரூக்கோட நிலைமையில நம்ம சிஎஸ்கே வீரர் ஜடேஜாவும் இருந்திருக்காரு. இப்போ 2025 ஐபிஎல் பிளேயிங் 11ல ஜடேஜா இடம் பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் ஐபிஎல் தொடர்ல ஹாரி ப்ரூக்கையும் சேர்த்து 4 வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2025 ஐபிஎல் மெகா ஏலத்துக்கு முன்னாடி பிசிசிஐ ஒரு விதியை உருவாக்கி இருந்தாங்க. அதன்படி ஒரு வீரர் ஏலத்துல பங்கேற்று ஒரு அணியால வாங்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி நியாயமற்ற காரணங்களுக்காக விலங்கினா அந்த வீரருக்கு நடப்பு ஐபிஎல் தொடர்லயும் சரி, அதுக்கு அடுத்து 2 ஐபிஎல் தொடர்லயும் சரி விளையாடவும் ஏலத்துல பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஹாரி ப்ரூக் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால 2025 ஐபிஎல் ஏலத்துல வாங்கப்பட்டாரு. ஆனா தற்போது அவரு ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியாது அப்படின்னு விலகியிருக்காரு. அதன்படி ஹாரி ப்ரூக் தற்போது 3 ஆண்டு தடையில சிக்கியிருக்காரு. ஹாரி ப்ரூக் மாதிரியே ஜடேஜா 2008ஆம் ஆண்டு இதை சந்திச்சாரு. 2008ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில ரவீந்திர ஜடேஜா இடம்பெற்றிருந்தாரு. அப்போ அண்டர் 19 உலக கோப்பை வென்ற அணில இடம்பெற்றவர் அப்படின்ற பெயரோட அவர் அந்த அணில இடம்பெற்றிருந்தாரு. 2010 ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடம் மாற திட்டமிட்டு இருந்ததாகவும் அந்த அணியோட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சர்ச்சை எழுந்துச்சு. ஐபிஎல் விதிப்படி ஒரு வீரரை இடம் மாற்றுறது குறித்து சம்பந்தப்பட்ட 2 அணிகளும் தான் பேசணும். அதுவும் பிசிசிஐ கிட்ட இது குறித்து வெளிப்படையா தெரிவிச்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதோட அவங்களோட ஒப்பந்தமும் பிசிசிஐ முன்னிலையில பதிவு செய்யப்படணும். ஆனா ரவீந்திர ஜடேஜா தனிப்பட்ட முறையில மும்பை இந்தியன்ஸ் அணியோட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் யாருக்குமே தெரியாம ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டதாகவும் நிரூபிக்கப்பட்டதால அவருக்கு 2010 ஐபிஎல் தொடர்ல விளையாட தடை விதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா 2011ஆம் ஆண்டு கொச்சி டக்கர்ஸ் கேரளா அணியில இடம்பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இடம்பெற்று ஆடி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஐபிஎல் வர மார்ச் 22ஆம் தேதி தொடங்குது. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னோட முதல் ஆட்டத்துல மார்ச் 23ஆம் தேதி மும்பை அணியோட மோதுறாங்க. இந்த ஆட்டம் சென்னை சேப்பாக் மைதானத்துல நடக்க போகுது. இந்த நிலையில இந்த சீசனுக்கு தயாராகும் விதமா சிஎஸ்கே அணி வீரர்கள் பயிற்சி முகாம்ல பங்கேற்றிருக்காங்க. இந்த பயிற்சி முகாம் சென்னை நாவலூர்ல உள்ள சிஎஸ்கே உயர்மட்ட செயல்திறன் மையத்துல தான் நடக்குது. இந்த பயிற்சி முகாம்ல கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், தோனி, ஷேக் ரஷீத், வன்ஷி பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், பந்துவீச்சு ஆல்ரவுண்டர் அஸ்வின், ராமகிருஷ்ணா கோஷ், வேகபந்து வீச்சாளர் கலீல் அகமது, கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி, அஞ்சுல் கம்போஜ், குர்ஷீப் சிங் இவங்க எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க. அப்படி தீவிரமா பயிற்சி பண்ணும்போது ஜடேஜாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஜடேஜா அதை பொருட்படுத்தாம ஆடி இருக்காரு. இது தோனி காதுக்கு போக உடனே அங்கு வந்த தோனி, நீ ஆடவே கூடாது, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜடேஜாவை அனுப்பி வச்சிருக்காரு. யார் சொல்லியுமே கேட்காம பிராக்டிஸ் பண்றதுலே குறியா இருந்த ஜடேஜா தோனி வந்து சொன்னோன்னே கட்டுப்பட்டு போனது மற்ற வீரர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மற்ற வீரர்களுமே தோனி சொன்னா உடனே செய்யதான் போறாங்க. இருந்தாலும் அங்க ஒரு உணர்வு போராட்டம் நடந்திருக்கு. நன்றி, வணக்கம்.